ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நம்ம ரெசிபி மசால் போண்டா. வாழைத்தண்டை வச்சு மசால் போண்டா செய்யலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கறி மசால் தூள், 2 பச்சை மிளகாய். இப்போ கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம், ரொம்ப வதக்க வேணாங்க, லைட்டாக வதக்கினா போதும். பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வாழைத்தண்டு ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வேகாத மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டுருங்க, அதிகமாக விட வேண்டாம். இப்போ கறி மசால் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துடலாங்க. இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் காயுது. பஜ்ஜி போண்டா மாவு வாங்கி நான் தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த பஜ்ஜி மாவு இல்லை போண்டா மாவுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா டிப் பண்ணி எண்ணெய்க்குள்ளே போடலாம். இதில் நம்ம வாழைத்தண்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால, இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, பெரியவங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வாழைத்தண்டை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு மரத்தை வெட்டும்போது நமக்கு ஆஃப் யூஸ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் வேஸ்ட் ஆகிரும். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வேஸ்ட் ஆகாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆல்ரெடி மசாலாலாம் உள்ளே வெந்திருக்கும். ரொம்ப அதிக நேரம் வேக விட வேணாம். லைட்டாக மேலே மட்டும் மாவு நல்லா வெந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான வாழைத்தண்டு மசால் போண்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.